இன்டர்ன்ஷிப் அண்ட் ஆன் ரோல் ஜாப். இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன் ரோல் ஜாப் அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 6 மந்த் நீங்க இன்டர்ன்ஷிப்ல இருக்கணும், அதுக்கப்புறமா உங்களை பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆன் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாப் தான் பார்க்க போறோம். ஸோ கம்பெனி டீடைல்ஸ் அண்ட் ஜாப் லொகேஷன்ஸ் எல்லாமே இன்டெப்தா நாங்கள் சொல்றோம், கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றோம், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்றோம். ஸோ வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்பெனி நேம் சோலார்டிஸ், சென்னையில லொகேட் ஆகிருக்கிறது தான். இது எந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா, அதாவது 6 மந்த் இன்டர்ன்ஷிப் தான் எடுக்கிறாங்க. அதுல என்ன பொசிஷன்னா அசோசியேட் பிசினஸ் அனலிஸ்ட் ஒரு பொசிஷனுக்கு தான் எடுக்கிறாங்க. இப்போ நீங்க 6 மந்த் இன்டர்ன்ஷிப் பீரியடுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 10K வரைக்கும் உங்களுக்கு சேலரி வரும். அது சேலரி சொல்ல முடியாது, ஸ்டைபண்ட் சொல்லலாம். ஸ்டைபண்ட் சொல்லலாம். நீங்க அந்த 6 மந்த் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன் ரோல் பண்ணும்போது உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ஆன் ரோல் பண்ணாங்கன்னா 25,000 per month salary. So 3 lakhs per annum சொல்லிருக்காங்க. ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்ஸ் யார் யார் அப்படின்னா எனி டிகிரி, அதாவது நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி, எனி டிகிரி கேட்குறாங்க. ஆமா. இது எப்படி வந்து நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா 3 ரவுண்ட் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. அதுல நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் வந்து எக்ஸல், பிபிடி, வேர்டு இதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்கு. அதுலயும் நீங்க ஓகே ஆயிட்டீங்க, செலக்ட் ஆயிட்டீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு. தேர்ட் ரவுண்ட் ஹெச்ஆர் ரவுண்ட் டெஸ்டா இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான், எக்ஸ்பீரியன்ஸ் யாரும் எலிஜிபிள் இல்லை, பியூர்லி ஃப்ரெஷருக்கான ஒரு ஓப்பனிங் தான். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துட்றேன். நீங்க அந்த லிங்கை டச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல வந்து என்னென்ன டீடைல்ஸ் கேட்குறாங்க, அதுல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட நேம், மெயில் ஐடி, அதாவது ஒர்க்ல இருக்க உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர், குவாலிஃபிகேஷன், சிட்டி, அதாவது நீங்க எந்த சிட்டில இருக்கிறீங்க, அது இயர் ஆஃப் பாசிங் 22ல இருந்து 25 வரைக்கும் பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் மட்டும் எடுக்கிறாங்க. நீங்க எந்த இயர் பாஸ்ட் அவுட்டோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த ஆப்ஷனுமே இருக்கு. ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எஸ்னா எஸ், நோனா நோ. ப்ரிஃபர்ட் ஜாப் லொகேஷன், அதாவது மதுரை அண்ட் கோயம்புத்தூர் 2 இருக்கு. நீங்க எங்க வேணுமோ உங்களுக்கு வந்து. மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல, மதுரையிலே ஐடி கம்பெனில ஏதாவது ஒரு ஓப்பனிங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மதுரை பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மதுரை அண்ட் கோயம்புத்தூரா, சென்னையில கோயம்புத்தூர். ஸோ மதுரை, கோயம்புத்தூர் 2 பேருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, ஐடி ஃபீல்ட்ல ஜாப் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அசோசியேட் பிசினஸ் அனலிஸ்ட் ஸ்டைஃபண்டா உங்களுக்கு 10K தராங்க 6 மந்த்துக்கு தான். அண்ட் ஆஃப்டர் தட் உங்களை ஆன்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் 25,000 per month சேலரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம், நிறைய டிஃப்ரெண்ட் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஜாப் சர்ச் பண்ணணும், என்ன வேணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அது ரிலேட்டடான ஜாப் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய 75% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இதை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வேலைவாய்ப்பு இல்லாத நண்பர்கள், அன்எம்ப்ளாய்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் அவங்க என்னென்ன ஜாப் தேவைன்றதை மென்ஷன் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஜாப் போடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.